அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 15-16 வசனங்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். கல்லறைக்கு போய் வந்தவர்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். ஆமென். எல்லாருக்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாய் இருக்கிறது. இன்னும் யாரும் சரியாக நம்பவில்லை. இந்த நேரத்தில் தான் 2 சீஷர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு பயணமாய் போகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த காரியத்தை அவர்கள் பேசிக்கொண்டு போகும்போது இயேசுவும் அவர்களோடு கூட சேர்ந்து பயணிக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஏன் அவரை அறியாதபடி அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால், 17வது வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. அவர்களுக்குள்ளே இருந்த துக்கம், அவர்களுக்குள்ளே இருந்த கவலை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கவலை நம்முடைய கண்களை குருடாக்கும். கவலை நம்முடைய கண்களை மறைக்கும். இதை மறந்து விடவே கூடாது. இவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். கூட இயேசு இருக்கிறார். கூட இயேசு இருந்தும் இவர்களால் அவரை உணர முடியவில்லை, அவரை அறிய முடியவில்லை. ஏன்? கவலை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நமக்கு தெரியும், இயேசுவை மார்த்தாள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அதே வீட்டில் மரியாளும் இருக்கிறாள். இயேசு இப்பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கிறார். கவலைகளை தீர்க்கிறவர், எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரை துடைக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள் இருந்தும் மார்த்தாள் இன்னும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாள். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. மரியாள் கண்ட இயேசுவை மார்த்தாளால் காண முடியவில்லை. காரணம், கவலை கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியும் நாம் இன்னும் கவலைகளை சுமந்து கொண்டு இருப்போமானால் அவர் நம்மோடு இருந்தாலும் நம்மால் அதை அனுபவிக்க முடியாது, காண முடியாது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைகளை எப்படி அவர் மேல் வைக்கிறதற்கு அதுதான் அழகாய் பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது என்ன உண்டாகுமா? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆட்கொள்ளும்படிக்கு தேவன் கிருபை செய்வார். இங்கே பாருங்கள், இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு போகிறார்கள். இப்பொழுது இயேசு வந்து கேட்கிறார், ஏன் உங்க முகம் துக்க முகமாய் இருக்கிறது என்று அவர்களிடத்தில் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது என்ன நடக்கிறது? அவர்கள் எல்லாம் இந்த காரியத்தை இயேசுவுக்கு தெரிவிக்கிறார்கள். அதன் பிறகு இயேசு என்ன செய்கிறார்? அதனுடைய 27வது வசனத்தில், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். நன்றாய் கவனியுங்கள். அவர்கள் இயேசுவுக்கு தங்கள் கவலைகளை தெரியப்படுத்துகிறார்கள். இயேசு வசனத்தை தெரியப்படுத்துகிறார். வசனத்தை தெரியப்படுத்தின போது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர்களுடைய கண்கள் திறந்தது. அவர்கள் இயேசுவை கண்டார்கள். இயேசுவை கண்ட மாத்திரத்திலே என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆமென். 33வது வசனத்தில், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டார்கள். அந்நேரமே எழுந்திருந்து கண்கள் திறக்கப்பட்டதும் பாதை சரியாகிறது. அவர்கள் எருசலேமை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆமென். கவலை கண்களை குருடாக்கும்.
அதே நேரத்தில் கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் தெரியப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை நாம் உள்வாங்கும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும் போது கவலைகள் மாற்றப்படும், நம்முடைய கண்கள் திறக்கப்படும், நமக்கான பாதையை நாம் காண முடியும், நம்மால் அதிலே ஓட முடியும். கர்த்தர் இந்த நாளிலே அப்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நீங்கள் கவலைகளை சுமந்தவர்களா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த வார்த்தையை கேட்கும் போதே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற அத்தனை கவலைகளையும், அன்னாள் சொன்னாள் அல்லவா, மனம் கசந்து அழுது தன்னுடைய இருதயத்தையே ஊற்றி விட்டாளாம். வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எஸ், என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கவலை அவர் கூட இருந்தாலும் நம்மால் அனுபவிக்க விடாதபடி நம் கண்களை கூருடாக்கும். எனவே கவலைகளை அவர் மேல் வைத்து விடுவோம், அவருக்கு தெரியப்படுத்துவோம், அவர் சொல்லிய வார்த்தைகளை உள்வாங்குவோம். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டெறியும், கவலை எல்லாம் மறைந்து போகும், கண்கள் திறக்கப்படும், இயேசுவை காண்போம், அவரை அனுபவிப்போம், அவரால் நடத்தப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் பாரங்களை சுமந்து தீர்த்தவரே, ஆண்டவரே, கவலை கண்களை குருடாக்குகிறது என்று இந்த நாளில் உணர்த்தினீர். நாங்கள் கவலைப்படுகிற எந்த ஒரு காரியத்தை உமக்கு தெரியப்படுத்தவும், நீர் சொல்லியவைகளை நாங்கள் உள்வாங்க எங்களுக்கு கிருபை செய்யும். கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.